இந்த புர்கா போடாமல் ஒரு இஸ்லாமிய பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க இஸ்லாமிய பெண்ணே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க பேச தொடங்கியிருக்காங்க நிறைய பேர். உங்களுடைய பாட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன், வேற அரபு நாடுகளில் கேட்கல, தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன். எனக்கு நான் கண்ணால பார்த்திருக்கேன், நான் என் வயசுக்கு நான் கண்ணால பார்த்திருக்கேன். ராமநாதபுரங்கள்ல இன்னும் நீங்க வயசான இஸ்லாமிய பெண்களை போய் பாருங்க, அவங்க தங்களுடைய புடவையவே தான் இப்படி தூக்கி வச்சுக்குவாங்க. சென்னையிலே கூட இருக்காங்க. இதுதான் வந்து பெரும்பான்மையா நான் சொல்றது வந்து ஒரு நீங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கூட புர்காங்கிற கலாச்சாரம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. பெரும்பான்மையா இல்லைன்னு சொல்லலாமா, இல்ல இல்லைன்னு சொல்லலாமா? 1-2 பேர் வேணா வச்சிருந்திருக்கலாம். அதுவும் அந்த அரபு நாடுகள் இருக்க அந்த மதவாத இதை பார்த்துட்டு இங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணிருக்கலாம். இஸ்லாம் வந்து இந்த ட்ரெஸ் தான் நீ போடணும், இந்த கலர்ல தான் நீ போடணும்னு சொல்லல. இது அரபு நாட்டு கலாச்சாரம். சரி, ஏன் ராஜஸ்தானிகள் தலையில போடுறாங்க? அது டெசர்ட். பேசிக்கா என்னன்னா, புழுதி காத்து எங்கெங்க அடிக்குதோ அங்க புழுதி வந்து மண்டையில பட்டுச்சுன்னா, முடியில பட்டுச்சுன்னா அங்க வந்து மண்ணு கோத்து நின்றோம். அப்ப என்ன ஆகும்? முடி கொட்டும், அழகு போயிடும், ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், மண்ணு இதுக்கு வரும். அப்ப இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு அங்க இந்த மாதிரி போத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் என்பது உருவாகுது. இப்ப ராஜஸ்தானிகளுடைய பாரம்பரிய உடையில ஆண்களும் ஃபுல்லா போத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க, பெண்களும் ஃபுல்லா போத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் கிடையாது, புரியுதா? அப்படியே நீங்க அந்த பக்கம் பாலைவன பகுதிகள் எங்க போனீங்கனாலும் இதுதான் அவங்களுடைய உடை. சரி, அரபு நாடுகள் அந்த பகுதிகளில் வந்து இந்த கிறிஸ்துவ மதம் தோன்றதுக்கு முன்னாடி, இஸ்லாம் மதம் தோன்றதுக்கு முன்னாடி, 2 மதங்களும் தோன்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன உடை உடுத்திட்டு இருந்தாங்க? இதே உடை தான். ஸோ அது கிளைமேட்டிக் வேர். ஸோ இந்த அடிப்படையில தான் இவங்க வந்து இந்த வண்ண கோட்பாடு, கருப்பு வெள்ளை அப்படிங்கிற அந்த வண்ண கோட்பாடு, வெள்ளை வந்து ஆண்களுக்கும் கருப்பு வந்து பெண்களுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில உருவாக்கி பாலைவனத்துல புழுதி காத்துல இருந்து தப்பிப்பதற்கு போட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு சென்னை பொல்யூஷன்ல எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட முகத்து சருமத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக முழுக்க ஹிஜாப் போன்ற ஃபுல்லா சால்வை ஃபுல்லா போட்டு அதை அவுக்கறக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகும். இது எப்படி ஏற்க முடியும்? ஸோ இது எல்லாருமே அதை போடுற வழக்கமாயிடுச்சு. ஸோ இந்த புர்கா போடுறது இதெல்லாம் வந்து அரபு நாட்டுடைய உடை பழக்கம். இப்ப இஸ்லாம் மதம் அங்க உருவாகுது. அப்ப இஸ்லாம் மதம் உருவாகும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து மாடஸ்டா உடை உடுத்தணும், பெண் வந்து கவர்ச்சி காட்டாம உடல் பாகங்கள் வெளியில தெரியாம உடை உடுத்தணும். இதுதான் வந்து அல்லாஹ் வந்து குர்ஆனில் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழக்கமாக இருக்கிறது. இந்த கருத்துல நமக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கானா? சத்தியமா கிடையாது. 1% கூட மாற்று கருத்து நமக்கு இதுல கிடையாது. பெண்கள் கண்ணியமாக உடை உடுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டல் என்பது மானுட சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வழிகாட்டலே. இப்ப இந்த பெண்கள் உடுத்துற இந்த புர்கா, இந்த ஹிஜாப்புக்கும் கிறிஸ்துவ நன்கள் உடுத்துறதுக்கும் ஏதாவது பெரிய வேறுபாடு இருக்கா? அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே தான். அப்ப அவங்களுடைய இறைகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பெண்கள் தங்களுடைய தலைமுடி இது எல்லாமே என்ன பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆண்களுக்கு ஒரு பெண்ணின் மீது ஆசையை வர வைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வெளியில தெரிய, கழுத்து இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது உடல் பாகங்கள் எல்லாமே